வணக்கம் மக்களே, வெல்கம் டு நிலாஸ் ஒரு யூடியூப் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சத்தான வெண்பூசணி மோர் குழம்பு. பூசணிக்காய் மோர் குழம்பு செய்கிறதுக்காக பூசணிக்காய் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் சிறிதளவு, சீரகம் அரை ஸ்பூன், குருமிளகு அரை ஸ்பூன், பச்சை மிளகாய், இஞ்சி, சின்ன வெங்காயம். இப்போ அரைக்கிறதுக்காக நான் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி வந்து ஒரு கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஜாரில் தேங்காய் ஊற வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். காரத்துக்காக வந்து நான் 6 மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டே வந்து சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா அரைப்படாது. இந்த இப்போ போட்டால் நல்லா அரைப்பட்டு. பூசணிக்காய் மோர் குழம்பு தாளிக்கிறதுக்காக நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயோடு சாப்பிடும்போது நல்ல மணமாக இருக்கும். கடுகு, சின்ன வெங்காயம், இப்போ பூசணிக்காய் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் வந்து நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா வேறு லெவல் இருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறலாம். தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூசணிக்காய் வந்து அரை வேக்காடு வெந்துடுச்சு. நம்ம இப்போ அரைச்ச விழுதை வந்து நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து கொதிச்சிடணும். பச்சை வாசனை வந்து வராமல் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சுட்ருக்கு. மனம் பார்த்துட்டிங்கன்னா நல்லா கமகமன்னு வருது. பாருங்கள், பூசணிக்காய் நல்லா வேகிற கண்டிஷன் ஆயிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் வச்சுருந்தோம்னா நல்லா வெந்துடும். தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து ஊற்றும்போது வந்து திரியாக ஆயிடும். இப்போ அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சேர்த்துடலாம். தயிர் சேர்த்து ஒரு 2 செகண்ட் தான் விடணும். ஒரு 1/2 மணி நேரம் விட்டுற வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக நம்ம மல்லித்தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சத்தான வெண்பூசணி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.